இந்த குரு வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு தைரிய குருவாக வரக்கூடிய இந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருவார். ஏன்னா தைரிய குருவாக இருந்தவர் வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார். இது எல்லாருக்குமே தெரியும். அதனால் குரு பகவான் இப்போ தைரிய குருவாக இருந்து வக்ரத்தில் போனதுனால இந்த 3 மாத காலமாக மேசராசிக்கு ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மன உளைச்சல் இருக்குது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 7 பிரச்சனை நடக்குது, அதனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் போனதுனால 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைஞ்சார். இப்போ இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரும்.